பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் சேர்ந்து வைப் வித் பாரு என்கிற விஜே பார்வதியுடைய யூடியூப் சேனலில் ஒரு 30 நிமிஷம் பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க நேர்ந்தது. அதில் எனக்கு நிறைய முரண்பாடுகளும் இருக்குது, உடன்பாடுகளும் இருக்குது. அது ரெண்டையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜோடியாக 2 பேர் ரெட் கார்டை வாங்கி கொண்டு வெளியேறியது இதுவே முதல் முறை. ரெட் கார்டு வாங்கிட்டு போன 2 பேருக்குமே ஃபினாலே மேடைக்கு அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்படுகிறது. கமருதீன் வந்து சனிக்கிழமை எபிசோடுக்கே வந்துடுறாரு. வந்துட்டு நான் பார்வதியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக பார்வதி சண்டே எபிசோடுக்கு வர வைக்கப்படுறாங்க. அப்போது பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் போட்ட ரீல்ஸு கிட்டத்தட்ட 1.5 கோடி பார்வையாளர்களை கடந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரீச் ஆகுது. டைட்டில் வின்னரான திவ்யாவோட ரீல்ஸே வெறும் 30 லட்சம் பார்வையாளர்களை கூட கடக்கல. ஸோ பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு மோஸ்ட் வாண்டட் ஜோடியாக விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் மாறுறாங்க. அடுத்ததாக 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் ஒன்று நடத்துகிறாங்க. அதில் 2 பேரும் மாலையை போட்டுட்டு பக்கத்தில் நின்று உண்மையிலே இது ஃபேன்ஸ் மீட்டா இல்லை நிச்சயதார்த்தம் ஏதாவது நடத்துறீங்களாடா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு 2 பேருக்கும் நடுவில் நெருக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய விதமாக இப்போ ஒரு 30 நிமிஷம் பாட்காஸ்ட் ஒன்றையும் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு டேக் எடுப்பாங்க, 2 டேக் எடுப்பாங்க, நீங்கள் என்னடா 5 டேக் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமருதீனை பார்த்து விஜே பார்வதிக்கு ஃபார்மலாக பேசவே வரல. அந்த அளவுக்கு வெக்கப்படுது. கமருதீனை பார்த்து அப்படியே ஒரு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன பாண்ட் இருந்துச்சோ அதை விட இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டாக 2 பேருக்கு நடுவில் கிரியேட் ஆகிருக்கு. கமருதீனும் பார்வதியும் தனித்தனியாக அடிக்கும் போதே ஒன்றுக்கு போகிற அளவுக்கு அடிப்பானுங்க. 2 பேரும் சேர்ந்து அடித்தானுங்கெல்லாம் மோசன் போகிற அளவுக்கு அடிப்பானுங்களே அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பல பேரை சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்க. அதில் அதிகமாக கிழிக்கப்பட்ட நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா திவ்யா கணேஷ், அதுக்கு அடுத்த இடத்துல கனி, விக்ரம், அதுக்கடுத்து எஃப்ஜே, சாண்ட்ரா, இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை சும்மா தெரியாமல் செதைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக திவ்யா கணேஷுக்கு தக்க செருப்படி விஜே பார்வதி தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. திவ்யா கணேஷ் ரெட் கார்டை வாங்கி கொண்டு பார்வதியும் கமருதீனும் வெளியேறினப்ப கமருதீன் வெளியில் போன முதல் வேலை கத்திரிக்கோலை வச்சு விஜே பார்வதியை கட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் சொல்லி அமைச்சிருந்துருக்காங்க. ஆனால் கமருதீன் வெளியில் வந்து நான் முதல்ல கட் பண்ணது திவ்யா கணேசை தான் அப்படின்னு பாட்காஸ்டில் சொன்னப்போ பார்வதி விழுந்து சிரிக்கிறாங்க. நமக்கும் சிரிப்பு அடக்க முடியல. என்னடா சொல்கிற நீயே? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் 90 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பாண்டுன்றது கிரியேட் ஆகிருக்கு. அதை நீ சொன்ன உடனே ஒருத்தன் கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணி விட்டு போயிடுவானா? விஜே பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து அங்கே உள்ள இருந்த டம்மி ஜோடிகள் எல்லாம் சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்க. உள்ள போய் 4வது நாளே ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் பத்திக்கிச்சு. அதே மாதிரி எஃப்ஜேக்கும் வியனாக்கும் ஒரு கட்டத்தில் பத்திக்கிச்சு. அதே போல் ஆரோரா சின்க்ளருக்கும் துஷாருக்கும் பத்திக்கிச்சு. ஆனால் கமருதீனுக்கும் இதே பார்வதிக்கும் கிரியேட் ஆன பாண்டுன்றது 30 நாளுக்கு அப்புறம் தான் கிரியேட் ஆகுது. பார்வதியும் கமருதீனும் பார்த்துக்கிட்ட உடனே கண்டதும் காதல் அப்படிங்கிற மாதிரி ஐயோ பத்திக்கிச்சு ஓஹோ பெண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கிரியேட் ஆகலடா. அவங்க 2 பேருக்கு நடுவில் மோதல்ல தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது வந்து காதலாக கன்வெர்ட் ஆகுது. அதை வந்து தெளிவாக அவங்களுடைய போட்காஸ்ட்டில் பேசியிருக்கிறாங்க. முதல்ல கமருதீன் வந்து சொல்லுவான், பார்வதி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீ இவ்வளோ நாள் வந்து அப்படியே ஆரோரா சின்க்ளர் பின்னாடிக்கு போவ, அதுக்கப்புறம் என்கிட்ட வருவ, உனக்காக நான் காரில் ரிவர்ஸ் கீர் போட்டுட்டு வந்து அப்படியே காரை நிறுத்தி கதவை திறந்து உள்ளவா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேனே. நீ யார், என்ன, ஏது, எப்படி பேசுகிற, எப்படி பழகிற, உண்மையாக இருக்கியா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் ஒரு முடிவெடுக்க முடியும் அப்படின்னு பார்வதி அப்போவே சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் கமருதீனை நம்ம கிட்ட சேர்க்கலாமா வேணாமா, இவன் கூட பழகலாமா வேணாமா அப்படின்னு அவளுக்கு ஒரு உண்மையான ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதை ஃபேக் பண்ணாமல் அவங்க 2 பேரும் கமருதீனுக்கு பார்வதி, பார்வதிக்கு கமருதீன் அப்படின்னு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ட்ரூ கப்புளாக இருந்திருக்காங்க. ஆனால் நிறைய ஃபேக் கப்புள்ஸ் கண்டென்ட்டுக்காக இதே துஷார் மற்றும் ஆரோரா சின்க்ளராக இருக்கட்டும், அதே ஆரோரா சின்க்ளர் மற்றும் எஃப்ஜேவாக இருக்கட்டும், எஃப்ஜே மற்றும் ஆதிரையாக இருக்கட்டும், எஃப்ஜே மற்றும் வியனாவாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்டென்ட்டுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால்
பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் பண்ணது இட் வாஸ் நேச்சுரல். அது உண்மையாக இருந்ததுனால தான் ஆடியன்ஸ்க்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல அது கனெக்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே நமக்கு விஜே பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உடன்பாடுகள். முரண்பாடு அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது, நீங்க வந்து இந்த உறவுக்கு வந்து மோர் தென் அ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு நீங்க கூப்பிட்டுக்கிட்டதெல்லாம் ஓகே. பிகாஸ் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கன்டென்ட்டுக்காக நம்மள பயன்படுத்திக்கிறானா, இதே விஜே பார்வதி, நம்ம ரியா இருக்காங்க இல்லையா? ஆரோரா சின்க்ளேருடைய ஃப்ரெண்டு. அவங்க வந்து பிக் பாஸ் வீட்ல ஃப்ரீஸ் டாஸ்க் அப்போ வந்தப்போ, கமருதீன் என்ன வச்சு எதுவும் கேம் விளாடுறானா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க பார்வதி. ஏன்னா, அது கேமுக்காக பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க உண்மையிலேயே 2 பேரும் உண்மையா பை ஹார்ட் தான் பழகியிருக்கீங்க. எதையுமே நீங்க ஃபேக் பண்ணிக்கிட்டதில்ல. இந்த ஆரோரா சின்க்ளேர் மற்றும் துஷார் மாரி ஒரு ஃபேக் கப்புலா இருந்ததில்ல. உங்க 2 பேருக்கு நடுவுல இருந்த உறவுன்றது உண்மையா இருந்திருக்குங்கிறப்போ, வெளியில வந்து எதுக்காக வந்து நீங்க அந்த மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த டேக்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா, நீங்க மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொல்லும்போது தான், அத பல பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் லஸ்ட்டுக்காக தான் பழகுறாங்க. அத தாண்டி இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒண்ணும் இல்ல அப்படின்ற கிரிட்டிசிசம் அங்கருந்து தான் வருது. ஸோ, பார்வதி வந்து தன்னை வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டாக அடையாளப்படுத்திக்கும்போது, பெரியார் வந்து பல இடங்கள்ல என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு ஆணும் பெண்ணும் பழகுறதுக்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டா அவங்க எப்படி வேணாலும் பழகிக்கலாம். இன்னும் சொல்லப்போனா இந்த திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக பல விஷயங்கள இதே பெரியார் அவர்களே பேசியிருக்கிறாரு. அது நடைமுறைக்கு அப்படிங்கிறது ஒத்து வராது. பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பாண்டுன்றது காதல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பல பேரு பார்வதி மற்றும் கமருதீனை வந்து ரசிக்கிறாங்க. இல்ல இவங்க ஒரு 6 மாசம் வரைக்கும் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி பழகிட்டு, பார்வதி பிரிஞ்சு போயிடுவா. அதே மாரி கமருதீனும் பார்வதிய விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சா, கண்டிப்பா சொல்றேன் அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கா தான் இருக்கும். அப்போ நீங்க பழகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த பாண்ட் நல்லா இருக்கு. உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கு காதல் அப்படின்னா, அத காதல்னு வெளிப்படுத்துங்க. அத விட்டுட்டு மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அது தவறான புரிதலுக்கு, இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய ஹேட்டர்ஸ்க்கு அது கன்டென்ட்டாக மாறிருது. இந்த பாட்காஸ்ட்ல கமருதீன் விஜே பார்வதி கிட்ட என்னோட ஃபேவரைட் கொஸ்டின் ஒண்ண கேட்டது, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா, நான் அத வந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ்ல அத பத்தி நான் பேசிட்டே இருந்திருக்கேன். அதாவது பார்வதி மட்டும் நெனச்சிருந்தா, சபரி பார்வதிய அடிச்சு கண்ண வீங்க வச்சப்போ, அவங்க சாண்ட்ரா மாரி ஒரு டிராமாவ கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா சபரி ரெட் கார்ட வாங்கிக் கொண்டு பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியேறியிருப்பான். அவங்க அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கொண்டு கடந்து போனதுனால, சபரி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வே பண்ணி அவன் டாப் 5ல வந்து ரன்னரா வர்றதுக்கு அது வந்து வழிவகுத்து குடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பேசியிருப்பேன். அதே கொஸ்டின கமருதீன் வந்து பார்வதி கிட்ட எடுத்து முன் வச்சப்போ, நமக்கு தெரியலையே, நம்ம பிக் பாஸ் 5, 6 சீசன வந்து கரைச்சு குடிக்கலையே அப்படின்னு சாண்ட்ராவ டைரக்ட்டா சாடுறாங்க. ஏன்னா, இந்த ரெட் கார்டு விஷயத்துல பார்வதி மற்றும் கமருதீன் மேல 50% தவறு இருந்தா கூட, மீதி இருக்கக்கூடிய 50% தவறு சாண்ட்ராவுடைய தத்ரூப நடிப்பு தான். பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருமே ரெட் கார்டை வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முக்கியமாக காரணமாக அமைந்தது அப்படிங்கிறத நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். கமருதீன் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், அதிகம் பேச மாட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது, இந்த பாட்காஸ்ட்ல கமருதீன் நிறைய வேலிடான பாயிண்ட்ஸை வந்து எடுத்து வச்ச மாதிரி தெரிஞ்சது. இந்த புள்ள பூச்சி வக்கரம் விக்ரம் பேசியிருக்கிறான், கமருதீன் மட்டும் எனக்கு கால் பண்ணான் அப்படின்னா தலையை திருப்பிடுவேன் அப்படிங்கிறான். இந்த விக்கல்ஸ் விக்ரமன்றவன்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொதல் 35 நாள் டம்மியா உட்காந்து மிச்சம் தின்னுட்டு இருந்தான். இன்னைக்கு கமருதீன் பார்வதியோட பண்ண பாட்காஸ்ட்ல 35 நாள் எங்க இருந்தானே தெரில. இவனுக்குள்ள நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எனக்கு செம காமெடியா இருக்கு அப்படின்ட்டு காரி துப்பி வச்சிருக்கிறான் விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம். டேய் யார்ரா நீ? மொதல் 35 நாள் உன்னெல்லாம் ப்ராப்பரா நாமினேஷன்ல கொண்டு வந்திருந்தாங்கன்னா, நீ எல்லாம் எலிமினேட் ஆகி போயிருக்க வேண்டிய ஆள்றா. புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி, பாரு தேங்க்ஸ் பாரு, பாரு அப்படி பாரு. விஜே பார்வதியை எதிர்த்தனால தான் உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னே வெளியில தெரியும். நீ எல்லாம் புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி டாப் 5ல வருவேன்னு சத்தியமா ஒருத்தன் கூட நினைச்சு பார்க்கல. இவன்லாம் சீன் போட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த கனித்தெரு ஒரு பக்கம், பார்வதி வந்து போலி பெரியாரியவாதி, பார்வதி வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து நான் வர்றேன், நான் வந்து நான்வெஜ் அதனால் சாப்பிட மாட்டேன், நான் இந்த சாதியை சேர்ந்த ஒரு பெண், நான் அதனால் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய சாதி பெருமையை பார்வதி வந்து கனிக்கிட்ட சொன்ன மாதிரி கனி ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி பேசி வச்சிருக்கு. பார்வதி கனியோட காதில் ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுக்கான பர்சனல் ரீசனை உன் காதில் சொன்னால், அதை எடுத்துகிட்டு வந்து கோடி மக்கள் பார்க்கக்கூடிய
பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இந்த கனி சொல்லுது அப்படின்னா, கனியோட காதுல சொன்ன ரகசியத்தை பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல போட்டு உடைக்குது இந்த கனி. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா கமருதீனோட இருக்கக்கூடிய பர்சனலான மேட்டரை சாண்ட்ராவை நம்பி சொல்லும்போது சாண்ட்ரா காருக்குள்ள 8 பேருக்கு முன்னாடி போட்டு உடைக்குது சாண்ட்ரா. தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு கடைசியா வந்து பார்வதியை குற்றவாளி கூண்டுல ஏற்றி நிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? அப்படி கேவலமான விஷயத்தை செஞ்ச இந்த கேடுகட்ட கேரக்டர்களை கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து அவங்களுடைய பாட்காஸ்ட்ல ஊடு கட்டி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. டைம் கிடைச்சா மறக்காம பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் சேர்ந்து வைப் வித் பாருல பண்ண அந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டை மறக்காம பாருங்க. இந்த வீடியோவுடைய கருத்துக்களை பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.